என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சு, அதுக்கேத்த மாரி சின்ன ஸ்கின் கேர் ஸ்டெப்பு நான் ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி ஒரு 6 மந்த் இருக்கும். அதுக்கு பின்னாடி என்னோட ஸ்கின்ல நல்ல சேஞ்சஸ் இருக்கு. யார் பார்த்தாலுமே ஸ்கின்ல நல்ல சேஞ்சஸ் இருக்கு. என்ன பண்ற? அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்கின்ல இப்ப பிக்மெண்டேஷனோ அல்லது கருவளையமோ அல்லது எதுவுமே இல்ல. பிம்பிள்ஸுமே இல்ல. ஆனா எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரை ஸ்கின்னு. ட்ரை ஸ்கின்னுக்கு ஏத்த மாரி ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் இது 2மே பார்த்தீங்கன்னா, செட்டாபில்ல நான் வாங்கி யூஸ் பண்ணேன். ஏன்னா ட்ரை ஸ்கின்னுக்கு அது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. அது வாங்குனதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்கின் நல்ல ஒரு க்ளோ கிடைக்குது. நல்ல அந்த பிக்மெண்டேஷன்லாம் போய் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக் கிடைக்குது. அந்த ட்ரைனஸுமே இல்ல. ஏன்னா என்னோட ஸ்கின்னுக்கு நான் வந்து இதுதான் சூட் ஆகும்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. இந்த செட்டப்லேயே நீங்கள் யூஸ் பண்ணால் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல வரல. உங்கள் ஃபேஸில் என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கின் கேரை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லா ஸ்கின் வந்து மாறுறத